ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமென். எதுக்குன்னு தெரியல உங்களுக்கு, நான் சொல்றேன். அதாவது எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும் பொழுது தான் நான் ஆண்டவரை குறித்து அறிஞ்சு கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நான் பாஸ்டர் நத்தானியல் சர்ச்சுடைய பிலீவர் தான் நான். அங்கே முட்டை ரொட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதற்காக அந்த சின்ன வயசில் ஓடுவோம். ஆமென். இப்போ நான் முட்டை ரொட்டி மிஷினரியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நாங்களும் அது போல் கொடுத்துட்ருக்குறோம், நாங்கள் இருக்கிறதான இடத்துல. அப்போது ஒரே பையன்தான் வீட்டுக்கு. ஸோ அப்பா அம்மா 2 பேருமே வேலை செய்து நல்லா படிக்க வச்சாங்க. இமானுவல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் ஃபுல்லாகவே. அதன் பிறகு காலேஜுக்காக சென்னையில் போய் படிக்க வேண்டியது இருந்தது. அதன் பிறகு ஆண்டவர் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு, அப்போல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல எப்படி வருவோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய ஒரு ரேலி மாதிரி போயிட்டுருக்கோம் குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு. அப்போ அந்த நேரத்தில் அதிகமாக மோர் வாங்கி குடிக்கிற ஆள் நான் தான். கீழே தான் நிறைய மோர், இந்த இடத்துல தான் இந்த கிரவுண்ட்லலாம் ஓப்பனாக இருந்தது அந்த நாளில். ஸோ நம்ம சர்ச் தான் மோர் சப்ளை எப்போவுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போவும் நான் அதான் நினைக்கிறேன். ரஸ்னா குடிக்கோ, நெக்ஸ்ட் டைம் வந்தால் ரஸ்னா தான் நான் குடிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியாக இருந்துட்டு இருந்தேன் நான். ஸோ ஒரு நாள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும்னு சொல்லிட்டு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக மிஷினரியாக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது ஆரம்பத்தில். பைபிள் காலேஜில் போய் நான் சேர்ந்தேன். பைபிள் காலேஜில் படித்தேன். மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டின்ற கோர்ஸ் படிக்கும் பொழுது அப்போ எனக்கு ஒரு டீச்சர் இருந்தார். அவர் டாக்டர் பால் ஹீபர்ட். ஸோ இஸ் த ஒன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி. அவருடைய கிளாஸில் ஒரு கேள்வி எழுப்பினார். ரொம்ப பெரிய கேள்வி எழுப்பினார் அவர் எவாஞ்சலிசம் கிளாஸில். கொஞ்சம் தமிழ் இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்போ அவர் பெரிய இந்திய மேப்பை காட்டி, இந்த இந்தியன் மேப்பில் இயேசுவை குறித்து சொல்லப்படாமல் அநேக ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்ல அவர் காட்டும்போது இமாச்சல் பிரதேசம் இல்லையா, அப்போ கல்லறு பூமியாய் அழைக்கப்பட்டதான பீகார், எங்கே நம்ம மினிஸ்ட்ரி இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது அறுவடை பூமியாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அது முழுமையாக கிறிஸ்துவ ஸ்டேட்டாக கூட மாறிடும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்ணீரான ஜெபமும் கண்டிப்பாய் கர்த்தர் பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை நம்ம பார்க்கலனா கூட செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு வாஞ்சு இருந்தது. அப்போ அவர் அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் புரிஞ்சிருக்க மாட்டேன். அவர் என்ன சொல்லினார்னா, இன்னமும் ஃபாரின் மிஷினரிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க தான் போய் சர்வே பண்ணி அங்கே போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கேள்வி என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளாக இல்லை, நான் ஒரு இந்தியன், நான் இந்தியாவை ரட்சிக்கும்படியாக புறப்பட்டு போனோம். அப்போ அது என் மேலே விழுந்த ஒரு கடமை. அல்லேலூயா. ஜபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் இல்லையா, அழுகிறேன், முழங்கால் பொழிகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன். இதெல்லாம் காட்டிலும் இன்னொரு பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என் கிளாஸில் நான் கமிட் பண்ணேன். என்னை அன்னைக்கு கமிட் பண்ண அன்னையிலேருந்து எனக்கு பயங்கரமான போராட்டம். அதை ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாத சூழ்நிலைகள், மற்ற எல்லா சூழ்நிலைகள் அப்படியா இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக அடையாளமாக முடிக்க கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதன் பிறகு நான் ஒரு கிராஸ் கல்ச்சரல் மிஷினரி கோர்ஸ் ஒன்று எடுத்து மகாராஷ்டிரா, தெலுங்கானா, அப்புறம் இமாச்சல் பிரதேஷ், சைனா, டிபெட் பார்டரில் ஒரு 8 வருஷம் அந்த இடத்துல லாகுல் அண்ட் ஸ்பிட்டி என்று சொல்கிறதான லாகுலிஸ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே மங்கோலியன்ஸ், என்னை தவிர. நான் தான் பிளாக் டோர், புரியலையா, போர்டு பிளாக் போர்டு, பட் அவங்க எல்லாமே ஒயிட் போர்ட்ஸ். இயேசுவை எப்படி ஏற்றுப்பாங்க? 4 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு விசுவாசியம் வரல. எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி இல்லையா, நிறைய மிஷன் ஆர்கனைசேஷன், FMB, BIEM, NMS, எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணுறோம், ஒன்றுமே கிடைக்கல. நான் நினச்சேன், சரி நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி தியாலஜி இருக்கு, போன உடனே ஆயிரமான மக்களை இயேசுக்குள்ள கொண்டு வர போகிறோம் சொல்லிட்டு போனா 4 வருஷம் ஒரு விசுவாசி கூட ஆண்டவர் தரல. பயங்கரமான டிஸ்கரேஜ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட் வந்தது.
ஆனாலும் விடலை. ஆண்டவர் என்ன பிளான் ஆண்டவர், உங்களுக்கு என்ன திட்டம் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஆண்டவர் தான் ஊழியத்தில் கொண்டு போய் என்னை மிஷினரியாக மாற்றுகிறார் என்று சொல்லி. நான் மிஷினரியாக மாறிட்டு போனேன் நான் நினச்சேன். பட் கர்த்தர் அந்த இடத்துல இன்னமும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிறகு அந்த இடத்துல 2 ஆராதனைகள் ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்தார். 2 ஃபெலோஷிப் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சாக இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். 4வது வருஷத்துல என்னைக்கு ஆண்டவரே நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஜீரோ தான் அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் எல்லாரையும் ஹீரோவாய் மாற்றுகிறார். ஆமென். என்னைக்கு நம்ம கிட்ட சம்திங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம நம்பிக்கை அது மேல இருக்கிறதுனால ஆண்டவர் செய்ய தடையாய் இருக்கிறது. ஆமென். இந்த வருஷத்துல எல்லாரும் ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால தான் ஆகும்னு சொல்லணும். ஆமென். எடுத்தவங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷர்களால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில இல்லையா, அநேக தேவைகளோட, அநேக எதிர்பார்ப்புகளோட, ஒரு உயர்வோட இல்லையா, இது காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் அவரால் ஆகும். ஆமென். ஒண்ணுமே தடைப்படாது, எல்லாம் அவரால் ஆகும். ஆமென், ஆமென். நம்ம வலது பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு சர்ச்சு ஆண்டவர் செய்து தரப்போகிறார், அவரால் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த எனக்கு இத்தனை விசுவாசம் என்று சொன்னால், தினைக்கும் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு அல்லேலூயா இன்னும் அதிகமாய் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், 4 திசையிலே இல்லையம் இயேசுவை அறியாமல் மாட்டிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அறியும்படியாக, அவரை கண்டுகொள்ளும்படியாக, அவருடைய சுகத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் அடையும்படியாக கர்த்தர் இந்த இல்லையா இந்த பூமியை தேவன் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு பார்க்கும்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். தேவனால் எல்லாமே கூடும். 18 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன சூட்கேஸை எடுத்துக்கிட்டு, அது பழைய சூட்கேஸ், என்சிசி போறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச, எனக்கு நினைவில் இருக்கிறது என்னவென்று சொன்னா, 2 ஷர்ட்டு கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு, பைபிளை எடுத்துக்கிட்டு பைபிள் காலேஜுக்கு போனேன். ஆமென். அதன் பிறகு தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், இமாச்சலுக்கு போனேன். ஆமென். ஒண்ணுமே இல்லாம வெறும் சூட்கேஸோட இங்கேயும் அங்கேயுமா திரிந்து கொண்டு இருந்தேன். கர்த்தர் கைவிடல. ஆமென். எல்லாம் அவரால் ஆகும். ஆமென். வானமும் பூமியும் அவருடையது. அல்லேலூயா. அதுல இருக்கிற ஒவ்வொரு ட்ரைபல் மக்கள் இல்லையா, ஒவ்வொரு ஆதிவாசி மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், உதாசீனப்பட்ட மக்கள், அதாவது கல்வி அறிவு பெறாத வாய்ப்பற்று இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர், ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அப்படியாக ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் நிறைய நேரத்தில் மினிஸ்ட்ரி இப்படி யோசிச்சுட்டு போனேன். என்ன யோசிச்சுட்டு போனேன்னா, மினிஸ்ட்ரி பண்ண உடனே நமக்கு கார் வந்துடும், மினிஸ்ட்ரி பண்ண உடனே நமக்கு என்ன ஆகிடும், ஆமாம் எல்லாமே ஆடம்பரமாக ஆகிடும், பங்களா வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம், எல்லாம் இப்படி தான் நினச்சிட்டு போனேன். ஆமென். ஆனால் எல்லாமே அங்கு மாற்று விதமாக இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், என்ன மிஷினரிக்காக முதல்ல தெலுங்கானாக்கு நான் இருந்த ஒரு ஸ்தாபனம் என்னை அனுப்பிச்சு. ஐஎம் என்ற ஒரு ஸ்தாபனம், இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷன். அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக என்னை மிஷினரியாக அனுப்புனாங்க. ஸோ தெலுங்கானாக்கு போகும் பொழுது அவங்க புக் பண்ணி என்னை அனுப்பிச்ச இடம் வேற, நான் போக வேண்டிய இடம் வேற. ஸோ முன்னாடியே என்னை ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கிட்டாங்க. சந்திரப்பூர்ன்ற ரயில்வே ஸ்டேஷன் பலாஷாக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் நான் போக வேண்டியது இடம் இன்னும் தொலைவில் போகணும், அசிதாபாத்ன்ற இடத்துக்கு நான் போகணும். இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னா ஈவினிங், அன்னைக்கு மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது இல்லையா, அண்டு மராட்டி தெரியாது, தெலுங்கு தெரியாது, எந்த ஒரு மொழியும் தெரியாது. தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ், அவ்வளோதான்.
மற்ற எதுவுமே தெரியாது இல்லையா. இந்த சைடில் கோணிப்பை, வத்தி ஸ்டவ் ஒன்று, ஒரு கடாய், ஒரு கடாய் மாதிரி தான் இது ஏதாவது குழம்பு பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஒரு குண்டா மாதிரி இருக்கும், அதில் சாப்பாடு பொங்குறதுக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு பேகு எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. கோணிப்பையில் தான் மூட்டை கட்டி கொடுத்தாங்க. இந்த பக்கம் கோணிப்பை மூட்டையை பிடிச்சிக்கிட்டு, இந்த பக்கம் சூட்கேஸ் பழைய சொன்னேன் இல்லையா, அந்த சூட்கேஸை கையில் பிடிச்சிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ போய் இறங்குறேன், எங்கேயோ போய் இறக்கிட்டாங்க. நான் எல்லார் இடத்துல கேட்குறேன், யாருக்கும் மொழி பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சுவிசேஷத்துக்கு பெரிய தடை இந்த உலகத்தில் வந்து மொழி. அவன் அல்லையா, ஆமாம். அதுக்கப்புறம் ஐடல் பெரிய தடையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன், இது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு ஓடினேன். ஓடி கேட்குறேன், அங்கே எங்கே கேட்குறேன். ஒரு சிலருக்கு 2-3 இங்கிலீஷ் வேர்டு தெரியறதுனால அவங்க சொன்னேன், எங்கே போனேன் பேலான்னு சொன்னேன். அந்த பஸ்ஸை பிடினாங்க. அந்த பஸ்ஸை பார்த்தா ஃபுல்லாக டைட்டாக இருக்கு, ஏறி போகிறதுக்கு இடமே இல்லை. இதுதான் லாஸ்ட் பஸ்ஸுன்றாங்க. ஓடி போய் அதில் ஏறினோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுறாங்க, தகப்பன்மார்கள் தாய்மார்கள்லாம் திட்டுறாங்க, என்ன இவன் இப்படி ஏறுறான் மூட்டையை தூக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற பஸ் எல்லாம் ரொம்ப சின்ன குட்டி குட்டியாக இருக்கும், டோர்ஸ் எல்லாம் 2 டோரும் அப்படியே மூடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது அது நம்மளுக்கு இங்கே இருக்கிற மாதிரிலாம். ஸோ அப்படி எப்படியோ போயிட்டு கடைசி பஸ் அதுதான். அது போய் இறங்கினோன்னே அங்கே தான் நினச்சேன், அங்கே இல்லை, இன்னொரு இடத்துக்கு போகணும். இன்னொரு இடத்துக்கு எப்போ போனோன்னா, மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5 மணிக்கு வருமா. 8 மணிக்கு நான் போய் இறங்குறேன். ஒரு பெரிய மரம், ஒரு ஆலமரத்துக்கு கீழே இறங்கிட்டு ஃபுல்லாக இருட்டு. அப்போ இங்கேருந்து போகும்போது நிறைய பேர் தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுவாங்க. இங்கேருந்து போகிற மிஷினரிகளை என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் நீ அங்கே போனீன்னா உன்னை கொன்னுடுவாங்க, ஏய் நீ அங்கே போனீன்னா உன்னை என்ன பண்ணிடுவாங்க, ஆமாம் பயங்கரமாக ஆகிடும், ஒன்றையும் இருக்காது, ஒன்றையும் கிடைக்காது. இதெல்லாம் பொய்யுங்க. ஆமாம் உண்மைதான், ஒரு அங்கங்கே இருக்குது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் பாஸ்டருக்கு தெரியும், சுற்றி எந்த வீடும் கிடையாது. போன வாட்டி 4 வாட்டி ஏனை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கு. புரியுதுங்களா. நம்ம காம்பவுண்ட் ஓரமாக தான் இல்லையா, லேண்டு ஓரமாக விசிட் பண்ணிட்டு போயிருக்கு. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், போன வாரத்தில் ஒரு சீத்தா வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு போயிடுச்சான். ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிறோம். சரியான காம்பவுண்டு வசதிகள் எதுவுமே இல்லை. கர்த்தர் தான் பாதுகாப்பு, அவரால் மட்டும்தான் எல்லாம் கூடும். ஆமென். மனிதர்கள் பயப்பட வைக்க முடியும், மனிதர்கள் கேள்வி கேட்க முடியும், மனிதர்கள் சொல்லலாம் முடியாது என்று சொல்லலாம், உன்னால முடியாது என்று சொல்லலாம், நீ செய்ய முடியாது என்று சொல்லலாம், நீ போக முடியாது என்று சொல்லலாம், உனக்கு பலவீனங்கள் இருக்கு, வியாதி இருக்கு, எல்லாம் இருக்கு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னால் எல்லாம் கூடும். ஆமென். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற என்னால் கூடும். ஆமென். காற்றையும் கடலையும் அதற்ற என்னால் முடியும். மரித்து 4 நாள் லாசரு எங்க இருந்தான், கல்லறை, அவனை உயிரோடு எழுப்ப என்னால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பெரும்பாறுள்ள ஸ்திரீயோ இல்லையா, அதாவது பர்த்லேருந்து பிளைண்டு கண்ணு தெரியாமல் இருந்த மனுஷனை கூட ஆண்டவர் சுகப்படுத்த முடியும். ஆமென். உங்கள் வீட்டை கட்டி கொடுக்க அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படிப்பில் ஒரு உயர்வையும், உங்கள் வேலையில் ஒரு உயர்வையும் மனுஷனால் முடியாது, மேனேஜரால் முடியாது, HR-ஆல முடியாது. ஆமென். HR-க்கெல்லாம் HR-ஆ இருக்கிற நம்ம ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வியாதியை குணப்படுத்த அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். மலர் ஹாஸ்பிட்டல் இல்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ராஜ்ய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவரால் எல்லாமே முடியும். பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு ரொம்ப இருட்டாயிடுச்சு, ஒண்ணுமே தெரியல, எந்த பஸ்ஸும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் கோணி முட்டை, இன்னொரு பக்கம் சூட்கேஸ், கோணிப்பை பிடிச்சிட்டு, தூக்கமும் வரல, கொசு வேற பயங்கரமா, பெரிய மரம் வேற. இவங்க வேற சொல்லிட்டாங்களே, நிறைய பேர் நமக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சாங்களே, நல்லா பவராக ப்ரேயர் பண்ணி, பிரதர் கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்றாங்க. அப்புறம் எல்லா ப்ரேயருக்கு பதில் அங்கே வந்துடுச்சு வெளியா. அப்போ அந்த நாளில் வந்து 200 ரூபாய் தான் கொடுப்பாங்க பாக்கெட் மணிக்கு. அந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம அதை கரெக்டாக செலவு பண்ணணும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னா கூட நமக்கு என்ன கிடைக்காது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு தெரியாது, சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப யோசித்து அதிகமாக முறி வாங்கி சாப்பிட்டோம். பொரி இல்லையா, பொரி மிக்ஸ் பண்ணி அங்கே நார்த் இந்தியாவில் அதிகமாக கொடுப்பாங்க.
பீட் அண்ட் ரைஸ் மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுதான் வாங்கி சாப்பிட்டு, ஏன்னா அதான் ரொம்ப சீப்பாக பேப்பரில் கிடைக்கும். நம்ம சாப்பிட்டு உட்காந்துட்டு நைட்டு ஆகுது, டைம் ஆகுது, இருட்டாயிடுச்சு. அங்கெல்லாம் லைட்டெல்லாம் ரொம்ப இருக்காது இல்லையா, இங்கே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப இருட்டாயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இந்த பயத்திலே இதுலேயே என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய லாரி ஹார்ன் அடிச்சுட்டு வரோம். அங்கே தான் வந்து நின்னா அந்த மரத்தடியில். அப்புறம் வந்து அது ஒரு சர்தாரி, அவர் தனியாக இருக்கிறார் போல், ஆள் இல்லை போல். சரி, அதனால் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போனோம். அந்த வழியாக போனால் தான் பேலான்றதான இடத்துக்கு போய் சேர முடியும். அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். அப்போ அவர் சொன்னார், அவர் பஞ்சாபியில் பேசுகிறாரு. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆஞ்சி ஆஞ்சின்னு, சரி வா வா வான்னாரு. ஏதோ நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு மூட்டை கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு உட்காந்தாச்சு. அவர் பேச ஆரம்பித்தார், எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் வண்டியை ஓட்டிட்டு மீசையை முறுக்கிட்டு பேசிட்டே இருக்கிறாரு என்கிட்ட, எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை இந்திய விடுங்க, அவர் பஞ்சாபி பேசிட்டு இருக்கிறேன், என்னென்னமோ பேசினேன். நானும் சரி அட்ஜஸ்ட் பண்ணணுமே சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேனே தெரியாமல் சொல்லிட்டே இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு நடுவில் ஆளை காணோம். வண்டி நிறுத்திட்டு ஆளை காணோம். நான் அப்போ தான் முழிச்சிட்டு வெளியே பார்க்குறேன். ஐயோ, அப்போ தான் ஞாபகம் வருது, நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, கிட்னி விற்றுருவாங்க இல்லையா, அப்புறம் கண் எடுத்துருவாங்க, அது இது எல்லாமே பயங்கர பயமாயிடுச்சு. இந்த ஆள் எங்கேனே தெரில, வண்டி பாட்டு ஆனாக இருக்கு, ஆளை காணோம். அப்புறம் பார்த்தா எங்கேயோ எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்த பிறகு அப்புறம் கேட்டேன், எங்கே போனீங்கன்னா, இது இருந்து என்னமோ சொன்னாச்சு சொல்லிட்டு போயிட்டோம். மறுநாள் காலைல 6 மணிக்கு அந்த பேலான்ற இடத்துக்கு போய் ரீச் ஆனோம். அப்போ ஃபோன் கிடையாது. நான் எங்கே போகிறேன்னா அந்த மிஷினரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ₹1 காயின் போட்டு பண்ணணும் இல்லையா, சேஞ்ச் இருக்கணும் அதுக்கு. அப்போல்லாம் ₹1 காயின்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விசேஷமாக நார்த் இந்தியாவில் அதிக கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படியும் அந்த ₹1 காயினை போட்டு ஒரே வாட்டி கால் போயிடுச்சு. போனோடனே என்னன்னா, நான் பேலாக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கால் கட்டு. ஏன்னா அந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா இல்லையா, நிறைய இது ஃபாக்ஸ் இல்லையா, நரிகள் சுற்றி கொண்டு இருக்கிறதான ஒரு இடம். அப்புறம் அந்த கிராமத்துக்கு அதன் பிறகு அவர் வந்த பிறகு திருப்பி போயிட்டு அந்த கிராமத்தில் போன பிறகு அந்த கிராமத்தில் ஒரு டாய்லெட் பாத்ரூமும் கிடையாது. மறுநாள் காலையில் பாஸ்டர் சொன்னார், இங்கே படுத்து தூங்கிட்டு காலைல நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிராமம் இருக்குது பற்றி, அந்த கிராமத்துக்கு போங்க, போயிட்டு ஒரு வீடை பாருங்கள், அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கணும் நீங்கன்ட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைக்கிளை கொடுத்தார், பழைய சைக்கிள். அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன், எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க ரோட்டில் 2 சைடுமோ. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அங்கே டாய்லெட் பாத்ரூமே இல்லைன்றது. ரெஸ்பெக்டுக்காக எழுந்து நிற்கல அவங்க. அதிலிருந்து காலையில் 6 மணிக்கு அந்த சைடே போக மாட்டேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்டதான ஒரு இடம். பட் என்ன ஒரு அற்புதம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு காரியம் நடந்தது. அங்கே இருந்து எல்லாமே இருந்தது. அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொலாமின்றதான ஒரு ட்ரைப். அவங்க இயேசுவை ரொம்ப கடினமாக இருந்தது. ஆரம்பத்தில் இருந்த ஒரு மிஷனரி சொன்னார், கண்டிப்பாக கிறிஸ்மஸுக்கு ஒருத்தருமே வர மாட்டாங்க, நீங்கள் பட்ஜெட்டே போடாதீங்கன்ட்டு. பட் என்ன நடந்தது, ஆச்சரியம் என்னன்னா, 250 பேர் அந்த கிறிஸ்மஸ் ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்தாங்க. ஆமென். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அழகான சர்ச்சு கட்டி, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கையால் நானே டாய்லெட் பாத்ரூமை கட்டினேன். நான் மேஸ்திரி கிடையாது. ஆமென். என்னுடைய மனைவி எனக்கு மேரேஜ் ஆன பிறகு எல்லாரும் அனிமனுக்கு எங்கெங்கேயோ போவாங்க, நான் என்னுடைய மிஷன் ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோன்னே அப்போ மிஷினரிகள் மாறிட்டாங்க, வேற ஒருத்தர் இருந்தாங்க அந்த இடத்துல. எங்கள் மிஷினரி அந்த புதுசாக இருந்த அம்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா, இது ஒரு மிஷினரி தம்பி கட்டினாரு, இல்லைன்னா இந்த ஊருக்கே டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, அவர் பேர் தெரியல, எங்கேயோ இருக்கிற. நான் அப்போ சொன்னேன், நான் தான் அது. ஆமென். அல்லேலூயா. இல்லையா, எதுவுமே இல்லாத இடத்துல ஆண்டவர் உருவாக்க உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆமென். அவரால் எல்லாமே கூடும். ஒன்னே ஒன்று, நாம் அவர் சொல்ற இடத்துல இருப்போம் என்று சொன்னால் நம்மை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ என்னுடைய மனைவி, ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், பாஸ்டர் நீங்கள் எப்படியோ போயிட்டீங்க, பையன் எப்படி சிஸ்டர் போடாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குமா? இல்லைனாலும் அப்படியே கேள்வி எழுப்பிக்குங்க நான் சொல்லும் போதே, இல்லையா. என்னோட மனைவி கூட MBA ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. சரியா, நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்குரிய எல்லா காரியங்களும் இருந்தது, செஞ்சுட்டு இருந்தான். இப்போ நான் திருமணம் ஆகும்போதே சொல்லிட்டேன் இல்லையா,
1000 பொய் சொல்லி அது தப்பு. 1000 இல்லை, எந்த 1000ம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எஸ், பொய் சொல்லாமல் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவரே சொல்லியிருக்கிறேன். இந்த அதிகாரத்தில் நீங்கள் மேலே பார்க்கும்போது வாலிபன் வந்து, ரிச்சான ஒரு வாலிபன் வந்து ஆண்டவருடைய பிரமாணங்களை ஃபுல்லாக கை கொள்றவன். அவங்க கிட்ட எல்லாமே கடைபிடிச்சிட்டு இருந்தான் இல்லையா. பொய் சொல்லாம, விபச்சாரம் செய்யாம, கொலை செய்யாம இல்லையா, தாயும் தகப்பனையும் கனம் பண்றது எல்லாத்திலும் அவன் உண்மையா இருந்தான். ஆனா ஒரு குறை அவங்க கிட்ட இருந்தது. அந்த குறையை அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவாரு, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போ இந்த கொலை செய்யறது, பொய் சொல்றது இதெல்லாம், அப்போ பொய் சொல்லக்கூடாது. அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய திருமணம் ஆனது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆமென், புரியுதுங்களா? 20 ப்ரொபோசல் பார்த்தோம், எனக்கு யாருமே எஸ்ன்னு சொல்லலை. ஏன்னா உண்மையை சொன்னதுனால. எனக்கு சேலரி 5000 தான், மிஷினரியா நான் இருக்கிறேன் இல்லையா, வட இந்தியாவுக்கு தான் போக போறோம், என்னோட கூட ரெடியா இருக்கிறீங்களா இல்லையா. எல்லாருமே எங்க மாமனார் முதற்கொண்டு என்கிட்ட சொல்லலை, எங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாரு, அம்மா நீ பாரு, நான் சொல்றது 2010 சொல்றேன், 11 இல்லை 2011 காரியங்கள். நீ ஒரு 40,000 வாங்குற, மாப்பிள்ளை 5000 தானே வாங்குறாரு. நான் என்னுடைய பெரிய மாப்பிள்ளை அவர் வந்து ஐடி பெங்களூரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. ஐபிஎம் சாரி, அதில் இருக்கிறார். நான் அவர்கிட்ட போய் என் மாப்பிள்ளை கிட்ட, நான் இந்த மாப்பிள்ளை இப்படி இருக்கிறார், நான் என்னத்தை சொல்லுவேன்? அப்புறம் என்னுடைய இன்னொருத்தங்க அட்வொகேட்டாக இருக்கிற அவங்க கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லுவேன்? எனக்கு அவமானமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னுடைய ஒய்ஃபுக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவாய் பேசினேன். என்னன்னா, நீ மிஷினரியா போற. ஆமென். ஸோ அதனால வீட்டில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் ஜோம் பண்ணுவாங்களாம், பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்களாம். எப்பவும் பார்த்தாலும் உனக்கு அப்படிதான் கிடைக்கும், உனக்கு பாஸ்டர் தான் கிடைப்பாங்கன்னு சொல்லி 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஆண்டவரும் செய்துட்டார். அப்போ அவங்களுக்கு பணத்தை குறிச்சோ இல்ல பொருளாதாரத்தை குறிச்சோ யோசிக்கல, எப்படியாக இந்த வீட்டை விட்டு நான் ஊழியத்துக்காக போறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இதுதான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. அப்போ நான் சொல்லிட்டேன் தெளிவா, இதுதான் இல்லையா, கஷ்டப்படணும். மேரேஜ் ஆகி 1 வருஷம் வரைக்கும் என்னுடைய மாமனார் என்கிட்ட சரியாவே பேச மாட்டார். இன்னைக்கு என்கிட்ட பேசாம இருக்க மாட்டேன். அவன் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன், நானவனா சில்லுகுரி வரேன்னு சொல்லிடுவார். எங்க போனாலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதே இல்லை, அவரே பிரசங்கம் பண்ணிடுறார். ஆமென், இல்லையா, அவரால் மாத்திரம்தான் ஆகும். ஆமென். உங்களை யாராகில ஒரு கீழ்த்தனமாக ஒன்னுக்கும் உதவாதவன், சரிபட்டு எந்த ஒரு காரியத்தில் நீ ஒரு விளங்க மாட்ட, நல்ல பையன் இல்லை இல்லையா, யூ ஆர் நாட் குட் ஃபார் நத்திங், எது ஒன்னா சொல்லட்டும், கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் மாத்திரம்தான் ஆகும், வேற யாராலுமே ஆகாது. ஆமென், எஸ், ஆமா. தள்ளப்பட்ட கல்லு தான் தலைக்கு என்னது? உங்களையும் என்னையும் ஆண்டவர் மூளை கல்லாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உடைக்கவே முடியாது, அந்த பொசிஷனை மாற்றவே முடியாது, கர்த்தர் அப்படியாய் வைக்க போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ என்னுடைய ஒய்ஃப்க்கு சொன்னேன், அம்மா நம்ம இப்படி இமாச்சல் போகிறோம், இல்லைன்னா சிலிகுரி போனோம், வெஸ்ட் பெங்கால் போனோம் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிஷினரிகளை குறித்து அதிகமாக தெரியாமல் இருந்ததுனால நல்லதா போச்சு. ஆமென், புரிஞ்சதுங்களா? அங்கே இருக்கிற பாடுகள் அதிகமாக தெரியாது இருந்ததுனால, புரிஞ்சு கொள்ளாமல் இருந்ததுனால நல்லதா போச்சு. ஆமென். பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அங்கே இருக்கிறதான காரியத்தை அதிகமாக சொன்னாலும் புரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. புரிஞ்சதுங்க? நிறைய காரியங்கள் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோன்னா கஷ்டமாயிடும்ல, அவங்க புரிஞ்சிக்கல, அதனால நல்லதா போயிடுச்சு. நான் சொன்னேன், இது மாதிரி அடுத்த வருஷம் நம்ம போனோம். அப்போது மகன் சாம், என்னுடைய பையனுடைய பேர் சாம், அவனுக்கு வந்து 1.5 வயசு ஆயிடுச்சு. முதல் நாள் வருஷத்தில் பர்த்டே பண்ணும்போது ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணோம்ல, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணாங்க. என்னுடைய தாய் தகப்பனும் அவங்களுடைய தாய் தகப்பனும் ரொம்ப நேசித்ததுனால எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சொன்னோம், ஓகே எல்லாம் மகிழ்ச்சி, இப்பொழுது நாம் இயேசுக்காக ஊழியத்துக்காக நாங்கள் 3 பேர் போக போகிறோம், ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். அவன் அதுதான் ரொம்ப கடினமாக இருந்தது 2 ஃபேமிலிக்கும்.
இல்லையா? ஸோ நான் சொன்னேன், ஆண்டவர் திட்டம் இதுதான், அங்கே தான் நம்ம இருக்கணும், அதுதான் நம்மளுடைய எருசலேம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் யூதாவுக்கு வரலாம், அதுக்கப்புறம் சமரியாவுக்கு போகலாம், அதுக்கப்புறம் உலக பரியந்த எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறாரோ இப்படியாய் சாட்சி சொல்லும்படியாக நாம் கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெபம் பண்ணி கூட்டு போனேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர், நான் இல்லை, அவங்க மட்டும் தான் இப்போ எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். மொழி தெரியாது, எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, இப்போ எல்லாமே தெரியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அவரால் மாத்திரம்தான் கூடும், வேற யாராலையும் கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன வேண்டும்னா, நான் லீவுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கே பயப்படுவேன். ஏன்னா எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியாது, இல்லையா? எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்குரியதான வீடு தான் இருக்கும், எங்கள் மாமனாருக்கு மாமியாருக்கு அவங்களுக்குரிய வீடு தான் இருக்கும். நாங்கள் வந்தால் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே ஒரு ஆள் இருக்கும், இங்கே ஒரு ஆள் இருக்கும், அங்கே ஒரு ஆளுக்கு, இப்படி தான் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருப்போம். அதனாலே சென்னைக்கு வரதே மறந்துடுவோம். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி மறுபடியுமா வர்றதுக்கு வேற ஒரு முக்கியமான ரினியூவல் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அதனாலே நாங்கள் யோசிச்சு அங்கேயே இருப்போம் நிறைய நேரத்தில். புரியுதுங்களா? இப்போ எல்லாவற்றிலும் நாம் அர்ப்பணம் செய்தாதான் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். ஆமென், அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன்தான். அப்போ நானும் நீயும், நீங்களும் நானும் அந்த பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒன்னே ஒன்று சொல்றேன், இயேசு ரொம்ப நல்லவர். இங்க யாராவது இயேசுவை இன்னும் நம்பல அப்படின்னா இன்னைக்கு நீங்க நம்புங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல, இல்லையா, எப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே KK நகர் சைடில் எல்லாருமே சொன்னாங்க, இவன் என்ன இப்படி பைபிள் எடுத்துட்டு போயிட்டானே, ஆண்டவரை விட்டு போயிட்டானே, இவெல்லாம் விளங்க மாட்டான், இவனுக்கு திருமணம் நடக்காது, இவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியும். இப்போ இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே, பாஸ்டர் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ணுங்கன்றாங்க. ஆமென். ஒரு எக்ஸாம் எழுதும் போது கூட ஏதாவது ஜோம் பண்ணுங்க அப்படின்றான். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை. சில்லுகுரியில அப்படியாக நாங்க கடந்து போனோம். ஸோ கடந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்ப நாட்கள் என்னைக்குமே எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆமென். இங்க இருந்தாலும் கஷ்டம் தான், அங்க இருந்தாலும் கஷ்டம் தான், எங்க இருந்தாலும் கஷ்டம் தான். ஆமென். பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சகித்து நீ என்ன பண்ணணும், கடந்து வரணும். ஆமென். ஒரு குறிப்பிட்ட காலங்கள், வருஷங்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் ஊழியத்தில் கொஞ்சம் கஷ்ட காலங்கள் கொடுப்பார். கஷ்ட காலங்கள் கிடையாது, ஆண்டவர் நம்மை உருவாக்குற காலங்கள். ஆமென். உருவாக்குற காலம். அந்த நேரத்தில் நமக்கு சாப்பாடு கிடைக்காமல் போகலாம், அந்த நேரத்தில் அநேக காரியங்கள் கிடைக்காமல் போகலாம். அப்படியாக தான் நாங்கள் சிலிகுரியில் போனோம். நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கொடுத்த எல்லா வாஷிங் மிஷின், திருமணமான எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாவற்றையும் விற்று ஏன்னா எடுத்துகிட்டு போக முடியாது, ட்ரெயின்லலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாவற்றையும் விற்று அந்த காசை எடுத்துட்டு 6 மாதம் ஜாலியாக இருந்தோம். ஆமென். ஜாலியாக 6வது மாதத்துல தான் தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை. ஆமென், இல்லையா? சொந்தக்காரங்கிட்ட கேட்க முடியாது, யார்கிட்டயுமே கேட்க முடியாது, இல்லையா? கேட்டால் என்ன ஆகிடும், சொன்னதெல்லாம் பழிச்சிடுற மாதிரி ஆகிடும்ல. எனக்கு என்ன, ஆண்டவரே 2 பேரும் கையை கோர்த்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். குட்டி சாமுக்கு வந்து பால் கொடுக்கணும், எப்படி இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். ஒரு நேரத்தில் எல்லாத்துலையும் எப்போ பார்த்தாலும் ஒரு விசுவாசத்தோடு கையை போடுவோம், ஏதாவது செயின்ஸ் காயின்ஸ் கிடைக்கும் இல்லையா, 10 rupees 15 rupees 14 rupees அமுல் டப்பா, அது பால் வாங்கணும். அது இருந்தால் அவனுக்கு 2 வேலைக்கு கொடுத்துடலாம் இப்படியா. ஸோ அன்னைக்கு பார்க்குறேன் எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டார். அப்போது பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சைக்கிளை வாங்கிட்டு சும்மா அப்படியே போயிடுறேன், அப்படியே வெளியே போனேன். வீட்டில் இருந்தால் இந்த ஒரு இதுவாக இருக்குமே, ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டே இருக்கிறேன். சிஸ்டர் சொல்கிறாங்க, எப்பா நமக்கு என்ன பால் ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு, ஜெபம் பண்ணுவோம் பார்ப்போம் ஆண்டவர் ஏதாவது செய்வார் சொல்லிட்டு அப்படியே போகிறோம். எடுத்து நான் சைக்கிளில் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே பார்க்கும்போது ஒரு 100 rupees நோட்டு இருக்கு. பெரிய டெஸ்ட். ஐயோ ஆமேன்னு சொன்னீங்கல்ல, பெரிய டெஸ்ட் இல்லையா? எடுத்தா திருட்டு லிஸ்ட்டில் வந்துடுமா இல்லையா? ஏன்னா நமக்கு தேவையில்லை. மேலேயும் கீழேயும் பார்க்குறேன், அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன். பக்கத்தில் இருந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர், எப்பா இங்கே காசு கீழே விழுந்து, சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது, யாரும் தெரியல யாரும் தெரியல யாரும். அப்புறம் சொன்னேன், எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, அவங்களுக்கு காசு வேணும்னா வந்து கேட்டுக்கு, இன்னைக்கு வரைக்கும் போதும் சொல்லிட்டு போய் பாலாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, இன்னைக்கு வரைக்கும் யாருமே வரல அந்த காசை தேடி.
ஆமென். ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால், வெரி ஃப்ரெஷ்ஷான ரூபாய் நோட்டு இல்லையா? நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிட்டு இருக்கோம். எங்க வைஃப் சொல்றாங்க, மேபி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதையும் செய்வார் ஆண்டவர். அவரால கூடாதது ஒன்றுமே. ஆமென். எப்பவுமே ஆண்டவர் வந்து எங்க இம்பாசிபிள் இல்லையோ அங்கதான் பாசிபிளை காண்பிக்க நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தண்ணி மேல நடக்க முடியுமா? இது இம்பாசிபிள் இல்ல. ஆனால் பேதுருவை நடக்க வச்சார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஊழியத்துக்கு நீங்க கடல் கடந்து போனா உங்களையே நடக்க வைப்பார். தேவைப்பட்டதுன்னா அதையும் செய்வார். ஹல்லேலூயா. நம்மை காக்க தூதர்களை அனுப்புவார். உண்மைதான் அது. கரெக்டா நாங்க சில நேரத்தில் ஏனைகள் நிறைய நம்ம மினிஸ்ட்ரி ஃபீல்டில் வரோம். ஏன்னா இருக்கிற இடங்கள் எல்லாமே அப்படிப்பட்டதான ஒரு இடம் தான். சிலிகுரி வந்து ஏற்கனவே பாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு திக் ஃபாரஸ்டான இடம். அதோடைய நியர்பை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜல்பாய்குரி டிஸ்ட்ரிக்ட். ஜல்பாய்குரி டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவுடைய அமேசான் சொல்லுவாங்க. அதாவது அமேசான் காடு தான் ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சர்ச்சு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா கீழ்கோட்டில், எல்லாருக்கும் தெரியும்ல, ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கீழ்கோட்டில் கட்டுறோம். அது ஜல்பாய்குரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. பயங்கரமான ஒரு உயரமான ஒரு பகுதியில் ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டே டைமில், நைட்டில் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க இல்லையா? எல்லா டீ கார்டன்ஸ் எல்லாம் சாதிரி மக்கள் வந்து சாதிரியில் வந்து 12 கிளைண்ட் இருக்காங்க. 12 அவங்களுக்குள்ளவே டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சாதிரி மக்கள் அங்கே வாழுகிறாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாதிரி மக்கள் உடையே போட்டதே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிங்க. இப்போதான் ரொம்ப பாரம்பரியமாக எல்லாமே வந்துடுறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் அது. இரண்டாவது என்னவென்று சொன்னால் இல்லையா, ஒரு 20-30 வருஷமா தான் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எஜுகேஷனே கிடையாது இல்லையா? ஒரு சாதிரி அந்த மலையில் இருக்கிற அந்த ஒரு பெண் டிகிரி படிச்சுட்டு வர்றதே ஒரு பெரிய ஹிஸ்டரி, வரலாறு படைச்சதுன்னு அர்த்தம். ஒரு 12வது படிச்சுட்டு அவங்க வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா போய் டீ கார்டன்ல இலைய பறிச்சாலும் அங்க இருக்கிற கிளீன் பண்ணாலும் அவங்களுக்கு சம்பளம் வந்து 150 ரூபாய் இல்லை 120 ரூபாய் தான். அதிகமான சம்பளமும் கிடையாது. காணிக்கை பெட்டியில எல்லாமே டங் டிங் டங் சத்தம் தான் வரும். புரிஞ்சுதா? ஆமா. ஒரு பகுதியில் விவசாயம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பைசாவே மணியே அவங்க பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் காட்டிலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, வைல்டு அனிமல்ஸ் உடைய ப்ராப்ளம்ஸ். வைல்டு அனிமல்ஸ்னா யானை, சீத்தா, புலி, டைகர், சாரி என்னது பாலுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், பியர் இல்லையா, கரடி, இப்படிப்பட்ட விலங்குகள் எல்லாமே இருக்கு. தேங்க்யூ தம்பி ஃபார் டீச்சிங் மீ இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் இந்த மக்களை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரிட்டிஷ் மூலமாய் வச்சிருக்கிறேன். ஆமென். எதற்காக என்று சொன்னால் இங்கிருந்து தேவனுடைய விதை அங்கே விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சத்தம் இங்கிருந்து அங்கே போகணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. உங்க ஜெபங்கள் நீங்க பார்க்கல, கேட்குறீங்க, ஆனாலும் ஜெபிக்கிறீங்க கீழ்கோட்டில் சபையே இல்லை. அது பெரிய கிராமம். கர்த்தர் பெரிய அற்புதங்கள் இந்த வருஷத்துல செய்யப்படும். ஆமென். நம்ம எல்லா ஈகைகளும் அது ஆத்துமாக்களாய் மாறப்போகிறது. ஆமென். எல்லா ஜெப கண்ணீர் துளிகளும் கர்த்தர் அந்த இடத்துல நிறைய மிஷனரிகளையும் பாஸ்டர்களையும் எழுப்ப போறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கீழ்கோட்டில் ஒரு ஃபயரை இல்லையா, அவருடைய டெர்பனாக்கில் ஆண்டவர் இறங்க போறார். ஹல்லேலூயா. அந்த பூமியை பரிசுத்தப்படுத்த போகிறார். ஆமென். பல ஆண்டுகள், பல வருஷங்கள் யாரும் போய் ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சில பேரை கொண்டு அந்த இடத்துல செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஜெபித்து கொள்ளுங்கள் இல்லையா? விசேஷமாக நம்ம மிஷனரி கிஷோருக்காக ஜெபிங்க. நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, ஜெபிங்க. ஒரு யங் மேன் இல்லையா? ஆமா, அவங்களுக்கு திருமணம் ஆகி 1 வருஷமோ கிட்டத்தட்ட தான் ஆயிருக்கு.
குழந்தை இல்லை, பட் இருந்தாலும் அவங்க ஆண்டவருக்காக ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை பாஸ்டர் அண்டு அவங்க ஃபேமிலி இல்லையா, திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் நீங்க கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். எல்லாம் அவரால் ஆகும். ஆமென். இங்க எதற்காக நீங்க வந்து உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்களோ, எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு சொல்றீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனால நடக்காது, ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். உங்களை மிஷனரியாக எழுப்ப அவரால் ஆகும். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார், அதுதான் அவருடைய காரியங்கள். ஆமென். ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையை நான் அதை தான் செய்தேன். ஐ சரண்டர் டு ஹிம் கம்ப்ளீட்லி. முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்தேன். சொன்ன, ஆண்டவரே எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம், எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் பின்னாடி போக மாட்டேன், உங்களை சார்ந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஆமென். ஆல்ரெடி ஐ டைட் இந்த பேப்டிசம். அப்புறம் அதாவது பேப்டிசம் எடுக்கும்போதே நாம் எல்லாம் மரித்து விட்டோம் இந்த உலகத்துக்காக. ஆமென். பவுல் சொன்னது போல புதிய சரீரமாய் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஆமென். 2 வாட்டி நான் மரிச்சிருக்கணும். 2 வாட்டி தேவன் என்னை பாதுகாப்பு. 1 இங்க இருக்கிற குட்டையில நீச்சல் தெரியாம கச்சேரி மலை குட்டை தெரியுங்களா, முழுகிட்டேன் நான். கர்த்தர் எப்படின்னு தெரியாது காப்பாற்றப்பட்டேன். அதன் பிறகு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்பவும் ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்காம என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது மகாபலிபுரம் பீச்சில் மீனவர்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்தாங்க ஊழியம் செய்யறதுக்கு. செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் எப்போவுமே சமுத்திரத்தில் தான் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பி ரெடி ஆகணும். அப்படி ஒரு நாள் போகும்போது 3 பேர் அடிச்சுட்டு போயிட்டோம். 3 திசையில் போயிட்டோம். அது காற்றழுத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தது. போட்டை கூப்பிட்றாங்க, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் போய் பயங்கரமாக கூப்பிட்றாங்க, ஐயோ போட் எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அந்த போட் எடுக்கிற சொன்ன, நாங்கள் போனால் கூட போட்டு கவுந்துரும், ஏன்னா இப்போ அலைகள்லாம் பயங்கரமாக இருக்குது, யாரும் போக முடியாது, மறந்துடுங்க, 3 பேர் காலி அப்படின்ட்டாங்க. ஆமென். எனக்கு நீச்சல் தெரியும். 1 hour 1.5 hour ஆயிடுச்சு. 2 வாட்டி தண்ணியை குடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணலாக இருக்கும்ல. போய் நீங்கள் உள்நீச்சலோ ஏதோ நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. முடியல. 3வது வாட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு சுயநிலவு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜபம் இல்லை. அப்போ கூட, ஆண்டவரே இந்த கடலில் மறிக்கிறதுக்காக என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, இதனால் என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே என்னை குறித்து உம்மை குறித்து என்ன சொல்லுவாங்க என்ற ஒரு எண்ணத்தோடு முழுகினேன். தெரியல, அதன் பிரகாரம் பார்க்கணும், ஒரு பெரிய அலை வந்து என்னை புஷ் பண்ணது. அப்புறம் கடலுடைய கரையில் வந்து இருக்கிறேன். என்னை சுற்றி ஸ்டூடெண்ட்ஸு, சார், டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கண்ணை விழித்து பார்க்கும்போது இப்போ எனக்கு இருந்த ஒரு டீச்சர், கோவில் பிள்ளை அவர் பேர், அவர் சொன்னார், கடவுள் உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, ஆல்ரெடி யூ டைட், ஸோ நவ் யூ ஹேவ் எ நியூ லைஃப், கிவ் தட் லைஃப் ஃபார் கிரைஸ்ட். அந்த வாழ்க்கை இயேசுக்காகவே இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த வாழ்க்கை இயேசுக்காக நான் கொடுத்ததுனால கர்த்தர் இங்கே உங்கள் மத்தியில் சாட்சியாக வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் யாரையும் கைவிடுவதில்லை. எல்லாரையும் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். அருமையான பாஸ்டர் சுரேந்தர், ஆமென், அவருங்க சாட்சி கொடுத்தது போல, ஆமென், அந்த சில்லிகுரியில், ஆமென், சில்லிகுரி பாதியில் அவர் போகும்போது அப்படி போனார். நாங்கள் இப்போ போய் அவரை பார்க்கும்பொழுது கர்த்தர் ஒரு மிக ஆசீர்வதிச்சு, ஆமென், அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. எத்தனை பிள்ளைங்க பாஸ்டர் இருக்கிறாங்க? 33 பிள்ளைகள். அவங்க எல்லாம் அந்த வெளியில், அதாவது மற்ற அந்த பார்டர் சொன்ன இல்லைங்களா, மற்ற நாடுகளில் அங்கங்கே இந்த பிள்ளைகள் பங்களாதேஷில் இருந்து, பூட்டான்ல இருந்து, நேபாளில் இருந்து, இப்படி இந்த இடங்கள் இருக்கிற அந்த பிள்ளைகள் அவங்க பராமரிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாரத்தோடு கூட அந்த பிள்ளைகள், ஏன்னா அவங்கெல்லாம் அபண்டன்ட், அதாவது கைவிடப்பட்ட பிள்ளைகள். அவர்களை எப்படியாவது கர்த்தர் அவர்களை இந்த நாட்களில் இவருடைய அரவணைப்பில் வைத்திருக்கிறார்கள். அவர்களை பெற்றோர்களாக இருந்து, அருமையான சகோதரி, நல்ல பாஸ்டர்மா, நல்ல ஒரு கத்தருக்காய் வைராக்கியமாக ஊழியம் செய்கிறவன். கடந்த முறை நாங்கள் அவர்களை 2 முறை சந்திச்சிருக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்கும்படிக்கு இவர்களுக்காய் தொடர்ந்து ஜெபிங்க. அவருடைய பாரம், அவங்க நிறைய காரியத்தை ஒரு நேரத்துடைய கட்டாயத்தினால அதிகமாக சொல்ல, அவங்க ஒரு பைபிள் காலேஜ்
இது எத்தனையோ பேட்சஸ் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மிஷினரிகளாகி அவங்க அங்கே ட்ரெயின் பண்ணிப்போ அதில் தான் கிஷோர் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, கில்காட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். கில்காட்டில் இருக்கிற பாஸ்டர் கிஷோர் இவருடைய வேதாம கல்லூரியில் பயின்றின்றைக்கு ஊழியங்களை அந்த பகுதிகளை சென்று செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு 300-500 பேர் வர்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை அந்த இடத்துல அவர்கள் கட்டி அந்த இடத்துல கத்தருக்காய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. வெறும் கையாய் போன அப்படின்னா ஓட்ட சூட் கேஸோடு போனார். கத்தர் அப்படி விடவே இல்லை. இன்றைக்கு அவர் சில்லிகுரி அந்த பகுதியில் இன்றைக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக ஊழியர்கள் அவரை தான் அங்கே இப்போ பாஸ்டர் சுரேந்தர் அப்படி என்றால் அது சிலிகுரியில் அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கத்தர் அந்த இடத்துல அவரை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதற்கு நான் சாட்சி கண்கூடாய் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு நல்ல பொலேரோ கார்லாம் வச்சிருக்கிறாரு, சும்மாலாம் இல்லை. நல்ல ஒரு அங்கே அப்படி ஜாம்பவனா தான் போவார். அங்கெல்லாம் அதுல எல்லாம் மிஷினரின்ற அந்த ஒரு என்ஜிஓ அப்படின்றது எழுதியிருக்கோம். அப்படி போகும்போது என்ஜிஓ போது ஒரு கவர்மெண்ட் வண்டி மாதிரி தான் அவர் போவார். அல்லேலூயா. அந்த பகுதியில் அவர் நல்ல ஹிந்தி பேசிக்கிட்டு அந்த ஊர் பாஷைங்கள்லாம் நல்லா பேசிக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில நாங்கள் அவரை கண்கூடாய் பார்த்துருக்கிறேன். அந்த அவங்க பழைய சார்ந்த அந்த வீட்டுக்கும் போயிருக்கிறோம். அங்கே 7 ஊழியர்கள் என்னோட கூட 7 ஊழியர்கள் வந்தாங்க. எங்களெல்லாம் நல்லா உபசரித்து அவர்களோடு கூட இந்த புதிய இடத்துக்காய் ஜெபிச்சோம். கத்தர் அந்த இடத்துல போய் அவங்க இது பண்ண அதில் பெரிய ஆசீர்வாதம்னா நாம அந்த இடத்துல ஒரு மிஷன் சென்டரை வாங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. அவர்களுடைய அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மிஷன் சென்டரை வாங்கியிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துல இப்போ கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரத்தில் அது எதையாவது ஒரு காரியத்தை அந்த இடத்துல ஆரம்பிக்கணும் என்றால் அதை ஆரம்பித்த உடனே அதை வாங்கின பிற்பாடு நம்முடைய தரிசனங்களை ஒரிசாவுடைய சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு கில்கோட்டில் கட்டுறோம். நம்முடைய சபைகள் மற்ற அநேக காரியங்கள் போய் கொண்டிருக்குது. ஆனால் அந்த பகுதிக்குரிய தரிசனத்தை கத்த தந்திருக்கிறார். அந்த சிலிகுரியில் அது மாத்திரம் இல்லை, சிக்கிமில் பாஸ்டர் ஜோயல் கேரளன் இருக்கிறாங்க. அவங்களும் இவங்களோடு கூட இணைந்து அவர்கள் எல்லாரும் அந்த பகுதியில் கத்தர்களை ஊழியங்களில் இந்த நாட்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அருமையான தேவ மனுஷனுக்காய் ஜெபிங்க. இந்த பகுதியிலிருந்து தான் கத்தர் அவர் அந்த பகுதி கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் யாரோ ஒரு வெளியிலேருந்து இந்திக்காரை கூப்பிட்டு வந்து இல்லை அங்கிருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல எதையோ ஒன்று சொல்லலை. இங்கேருந்து எப்படி அவருடைய வாழ்க்கையை அவர் சொன்னார். அப்படி ஒருவேளை அநேகருக்கு சந்தேகம் உள்ள இருக்கும், கேள்வி இருக்கும், நாமெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமான்ட்டு. கத்தர் உங்களுடைய இடத்துல அந்த அழைப்பை வைத்திருப்பார் என்றால் தயங்காதீங்க. இந்த சபையினுடைய முக்கியமான தரிசனம் போ அனுப்பு. போ இல்லைனால்ன்றதுல போ அனுப்பவும் செய். இங்கிறது போகணும், இங்கிருந்து நாம் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தரிசனம். வரும் நாட்களில் கத்தர் அப்படி அந்த தரிசனங்களை நம்முடைய ஊழியங்களை கொண்டு கத்தர் நிறைவேற்றி கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவரை நான் சந்திக்கும் பொழுது அவருக்கு ஏறக்குறைய நம்ம ஊர் சேர்ந்தவர், இந்த இடத்த பகுதியை சேர்ந்தவர் தான். அங்கே போய் அவரை பார்க்குது. நான் அங்கே தான் அவரை முதல் முறை பார்த்ததே. அவர் இங்கே சொன்னார், இந்த குருத்தோல பாவனி எல்லாம் பல முறை வந்திருக்கிறோம் அப்படிலாம். அப்போல்லாம் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் அங்கே திடீரென்று நாங்கள் வேறு ஒரு சிக்கிமில் தான் அந்த பாஸ்டர் செமினார்லாம் முடிச்ச பிறகு பாஸ்டர் ஜெனோ அவர்கள் சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் இந்த மாதிரி போகும்பொழுதுனே இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் நம்ம ஏரியாவிலேருந்து இருக்கிறவர் இங்கே ஊழியம் செய்கிறாரு, பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு அந்த அறிமுகம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. பிற்பாடு தான் அவரை கொண்டு கத்தர் அந்த இடத்துல ஊழியங்களை செய்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது மிக ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து பாஸ்டருக்காய் ஜெபம் பண்ணுங்க, அவருடைய குடும்பத்துக்காய் ஜெபிச்சுங்க. அவங்க செய்கிற அந்த மகத்தான தேவனுடைய உன்னதமான அந்த ஊழியத்தை கத்தர் இன்னும் ஆசீர்வதித்து. போன மாதத்தில் இல்லை பாஸ்டர் அந்த கூட்டம் வச்சுருந்தீங்க. பத்மாமலையர் அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய அந்த குடும்பத்தார் அங்கே போயிட்டு கூட நல்ல ஒரு பெரிய கூட்டத்தை அந்த பகுதியில் ஊழியங்களை செய்தாங்க. கத்தர் இப்படி தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த ஜனங்கள் எல்லாம் மிக வாஞ்சியாக இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நீங்கள் அந்த ஆராதனைகள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப விரும்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிளான் போடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க, என் கூட வரதுக்கு திட்டம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். வந்து இந்த ஊழியங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த பாரம் உங்களுக்குள்ள என்ன நடக்கிறது என்பது இன்னும் கூட அதிகமாக தெரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மேல கண்களை மூடி இந்த அருமையான ஊழியத்துக்காய் பாஸ்டர் சுரேந்தருக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் அவருடைய காரியங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தரவளை ஆசீர்வதிக்க. எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி. ஆண்டவரே, இந்த
இந்த ஊழியத்துக்கு எல்லாம் சாட்சி கேட்டுங்க. ஒரு கதையை கேட்டு போற நேரம் இல்லை இது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிளஸ் பண்ணோம். ஆமென். அந்த ஊழியத்தை பிளஸ் பண்ணுங்க, அவங்க ஆர்ஃபனேஜை பிளஸ் பண்ணுங்க, அவங்களுடைய சபையை பிளஸ் பண்ணுங்க, அவங்களுடைய பைபிள் காலேஜை பிளஸ் பண்ணுங்க, அவங்க நடக்கிற அந்த வேதாம கல்லூரிகளை பிளஸ் பண்ணுங்க, அவங்க செய்கிற எல்லா ஊழியங்களும் அந்த பகுதியில் கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற தரிசனம். 18 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடக்கும்னு தெரியாத மனுஷனுக்கு இன்றைக்கு அவருக்கு தெரியும் கர்த்தர் எதுல நடத்துறாருன்னு சொல்லி. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஊழியரை ஆசீர்வதிங்க, அந்த பகுதியில் கர்த்தர் அவரை கொண்டு போன நோக்கங்களை கர்த்தர் முற்றிலுமாய் நிறைவேற்றுங்க, ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்ட. ஆமென். கர்த்தர் தாமே ஆண்டவரே, ஆண்டவரே அவரை நீர் நல்ல 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 எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த நாள்ல ஒருவேளை உனக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டே இருக்கும் என்றால், நான் எத்தனையோ காரியங்களை கேட்கிறேனே, இந்த காரியம்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ரீச் ஆயிருக்குதா, கர்த்தருக்கு இது தெரியுமா, என்னுடைய தேவை பெருசாச்சே, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியுமான்ற கேள்வி இருக்கும் என்றால் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்டீங்க, என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. அது it can be your problems can mount up so bigger than what you're thinking. நீ சிந்திக்கிறதுக்கு மேலாய் நீ நினைக்கிற காரியம் பெரிதா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் இதை கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீ அப்ரோச் பண்ற அந்த மருத்துவமனையினால முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை நீ அப்ரோச் பண்ற அந்த பெரிய ஆள்னால அது முடியாம இருக்கலாம், நீ நம்பிக்கொண்டிருக்கிற அந்த ஆள்னால அது முடியாம இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற இந்த இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அதை உனக்காய் செய்ய வல்லவர். என் தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. அவர் உனக்கு செய்ய வல்லவர். உன் கையில ஒன்று இல்லாம இருக்கலாம், ஆனால் நீ நம்புற இயேசு உன் கையில இருக்கிறத இல்ல, உன்னிடத்துல இருக்கிறத அல்ல, உன்னிடத்துல எதிலையோ இல்லாத விதத்துல அவர் உனக்காய் செய்ய வல்லவரா இருக்கிறார். என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.